நாவல் பழம் என்றதும் முருகர் ஔவையாருக்கு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று கேட்கும் கேள்விதான் ஞாபகத்துக்கு வருகிறது. விநாயகர் மந்திரத்தில் கபித்த ஜம்போ பலசார பட்சிதம் என்ற வரி உண்டு. இதில் கபித்த என்பது விழா பழத்தை குறிக்கும், ஜம்பு என்பது நாவல் பழம். இந்த பழங்களை விநாயகர் விரும்பி சாப்பிடுவார் என்பது அதன் பொருள். பழங்காலத்தில் பாரத தேசமானது ஜம்புத்தீவு, அதாவது நாவல் தீவு என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. நாவல் மரங்கள் அதிகம் நிறைந்த நாடாக இந்தியா இருந்திருக்கிறது. நாவல் பழம் என்பது தமிழில் ஜாமுன் பழம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதை இந்திய கருப்பு செர்ரி அல்லது கருப்பு பிளம்ஸ் என்றும் கூறுவார்கள். சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டுவர கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அந்த வகையில் நாவல் பழத்தில் இயற்கையிலே துவர்ப்பு சுவை மிகுந்தும் இனிப்பு சுவை குறைவாகவும் இருக்கும். குறைந்த விலையில் கிடைக்கும் பழங்களில் இதுவும் ஒன்று என்பதால் நாவல் பழத்தை அனைவரும் உண்ணலாம். ஆனால் அளவோடு உண்பதே நல்லது. நாவல் மரத்தின் பட்டையும் அதன் வேரும் வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படுகிறது. இதன் இலையானது குமட்டல், எச்சில் அதிகமாக ஊறுதல், வயிற்றுப்புண்ணால் ஏற்படும் வாந்தி போன்றவற்றிற்கு மருந்தாகிறது. சிறுநீரக கற்களால் கஷ்டப்படுபவர்கள் அதன் விதையை உலர வைத்து பொடி செய்து தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் கற்களானது கரைந்துவிடும். நாவல் பழத்தின் மீது சிறிதளவு உப்பு, மிளகுத்தூள், ஏலக்காய் போன்றவற்றை தூவி சாப்பிடுவது நல்லது.